ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம். முற்றிலும் இந்த மாதம் ஆன்மீக ஜோதிட மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்களும் ஜோதிட நாட்களும் வரும். அந்த வகையில் ஜனவரியுடைய 18ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாள். ஆக்சுவலி இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 4ஆம் நாள், கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் அமாவாசையானது வருகிறது. வரக்கூடிய இந்த அமாவாசை தையில வரக்கூடிய அமாவாசை, முற்றிலும் சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அதை நீங்கள் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. மாதங்களில் எத்தனை அமாவாசை வந்தாலும் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு போகும். அதனால் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னங்கிற தாள்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பலன் பெற முடியும். தை மாதத்தை மகர மாதம் என்று அழைக்கப்படும். சூரியன் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றனர். தனுசு ராசியிலிருந்து சனி மகர ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இடப்பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் ராகு, தனுசு ராசியில் கேது. ஸோ சூப்பராக இந்த டைம் அமையுது. இந்த தை அமாவாசையில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். வடக்கு திசை நோக்கி தனது பயணத்தை இந்த அமாவாசையிலிருந்து சூரியன் தொடங்குகிறார். உத்தராயண புண்ணிய காலமும் இந்த தையில தான் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய 6 மாதங்களுமே உத்தராயண புண்ணிய காலம் என்று தேவர்களுடைய பகல் காலம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதங்களில் வரக்கூடிய நாட்கள் நிறைய சுபகாரியங்கள் செய்யலாம். ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி. இந்த நாளில் சூரியன் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி தீபமேற்றி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தினத்தில் உங்களால் என்ற தானங்களையும் செய்ய வேண்டும். இந்த நாளில் மெயினாக விரதம் இருந்து சூரியனை வழிபாடு செய்தீங்கன்னா ஆரோக்கியம் அதிகமாகும். செல்வம் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகமாகும். பகைவர்களை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. தை அமாவாசையில் தொடக்கத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றனர். மிதுன ராசியில் ராகு, தனுசு ராசியில் சனி கேது குரு, விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன். இந்த மாதிரி கிரகங்கள் சஞ்சாரம் அமைந்திருக்கு. தை அமாவாசையில் கிரகங்களுடைய பயிற்சியை பார்த்தால் தை 10ஆம் தேதி சனி பகவான் மகர ராசிக்கு இடம் பாய்கிறார். 16ஆம் தேதி கும்பத்திற்கு இடம் மாறுகிறார். தை 19ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் இடம் மாறுகிறார். தை 24ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு இடம் மாறி அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குரு கேதுவுடன் கூட்டணி சேர்கிறார். இந்த மாதிரி கிரக பயிற்சி இருக்கு. தை அமாவாசையில் கிரகங்களுடைய சஞ்சாரம், இடப்பயிற்சி ஆகியவற்றை பொறுத்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கோ, வேலைவாய்ப்பு எப்படி இருக்கோ, திருமணம் கைகூடி வருமா, சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க உங்களுக்கான பலனை இப்போ பார்க்கலாம். தை அமாவாசையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நீங்கள் புத்திசாலிகள். உங்களுடைய பூர்வ புண்ணியதிபதி சுக்கிரன் 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 7வது வீட்டில் அமர்ந்துள்ள குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. அது உங்களுக்கே சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். காதல் திருமணம் பெற்றோர் சம்மதத்தோடு நடைபெறும். குரு பலன் முழுமையாக இருப்பதால் புத்திர பாக்கியம் கூட கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமாக இருங்க. யார் கூடவும் விவாதம் பண்ணாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. திருவெண்காடு புதன் பகவானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதிரி தெய்வங்களை வணங்க வணங்க உங்களுக்கு நிறைய நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். பேசிக்காக இந்த அமாவாசை பலன் இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தை அமாவாசையில் ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஸோ அது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாட்கள் எல்லாம் ஒரு தனி சிறப்புகள் இருக்குது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும். சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் 3 மாதத்தில் கிடைக்கும் என்றால், இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரம் செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும். அந்த அளவுக்கு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது. அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது, பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னங்கிறத எல்லாமே சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குது, தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம். ஆனாலும் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கல, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலான்னு பார்த்து நினைக்கிறேன், கடை வைக்க இடம் கிடைக்கல, யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை, இந்த மாதிரி தனிமரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து கூடவே நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க்கே செய்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க, எதிர்பாராத இடத்துல கடை வைக்கக்கூட சூப்பரான இடம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு. இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும். மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை, வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை, நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது, யாரை பிடித்தால் சீட்டு வாங்கலாம், இதற்கான வழிகள் எல்லாம் இதில் இருக்குது. இந்த வழிகள் எல்லாமே திறக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. ஆகவே பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது குப்பை மேனி வேர், அதிசக்தி வாய்ந்த வேர். அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செடியினை சின்னதாக மன்னிப்பை கேட்டுக்கொண்டு வேரை எடுத்து வாருங்க. வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது, பார்த்து நறுக்கிடுங்க. வேரில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்க. அமாவாசை காலையில் முன்னோர்களை வழிபாடெல்லாம் செய்து முடித்துருங்க. அமாவாசை மாலை 6 மணி அளவில் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுள்ளே இந்த குப்பைமேனி வேற போட்டு விடுங்க. ஒரு சிட்டுகை விபூதி, கொஞ்சம் பச்சை கருப்பு நுணுக்கி அந்த தாயத்துக்குள்ளே அதையும் போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயிறில் கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வ திருவுருவப்படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. குலதெய்வத்தின் திருவுருவப்படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும், என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும், செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும், கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்காது, அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிக்கொள்ளுங்க அல்லது கை புஜங்களில் கட்டிக்கொள்ளுங்க, இடுப்பில் கட்ட வேண்டாம். பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதுமே ட்ரெஸ்ஸுக்குள் பக்கம் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாது. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்க அணியலாம். தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி விடலாம். ஸோ உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது. 1 வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கோ. அடுத்த தை அமாவாசை வரும் வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்றால் மிதுன ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் இது செய்து பலனடைங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி பார்த்தீங்கன்னு இந்த பரிகாரத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.